ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல் ஃபைவ் வைஸ் ஓவர். நம்ம சேனல்ல நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க சீரப் ட்ராமாவோட லாஸ்ட் எபிசோடுக்கு நம்ம வந்துட்டோம். இதோட இன்னைக்கு ட்ராமா முடிய போகுது. அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல ட்ராமாவை பார்க்கறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம ஃபைனல் எபிசோடு என்னங்கிறத பார்த்துடலாம். எபிசோடு ஸ்டார்டிங்ல இந்த வில்லன் வந்து நம்ம ஹீரோ வந்து குத்திடுறான். அதனால நம்ம ஹீரோவும் முடியாம கீழே விழுந்துடுறாரு. அப்ப நம்ம ஹீரோயினும் வந்துட்டு ஹீரோவை பார்த்து அழுதுகிட்டே, எந்திரி உன்னால முடியும், ப்ளீஸ் உனக்கு ஒன்றும் ஆகக்கூடாது அப்படிலாம் சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த டைம்ல திரும்பவும் வில்லன் வந்து அவங்க 2 பேர்த்த குத்துறதுக்காக ட்ரை பண்றான். அந்த டைம்ல கரெக்டா அந்த இடத்துக்கு ஜிசோ வரா. ஜிசோவை பார்த்த உடனே வில்ல வந்து அங்கிருந்து ஓட ட்ரை பண்றான். அப்ப அந்த வழியா வந்து ஜோ வந்துடுறான். இப்ப வேற ரோட் வழியா போகும்போது அந்த வழியா வந்துட்டு நம்ம ஜெரோமி, அதுக்கப்புறம் ஜெனி, அப்புறம் ஜான் 3 பேர் வந்துடுறாங்க. உடனே வந்து இப்போ ஜெரோமி, ஜான், அப்புறம் நம்ம ஜோ 3 பேர் சேர்ந்து அந்த வில்லனை வந்து நல்லா பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சிட்டு அவனை போக விடாம ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது அவன் 3 பேர்த்தையுமே போட்டு அடிக்கிறான். நல்லா அடிச்சுட்டு அவன் அங்கிருந்து தப்பிக்கலான்னு ட்ரை பண்ணும்போது கரெக்டா ஜோ வந்து அவனோட காலை பிடிச்சிடுறான். உடனே வந்து இவன் என்ன பண்ணிடுறான்னா கத்தியை வச்சு ஜோவோட கையிலே கிழிச்சு விட்டுறான். இதனால ஜோ வந்து வலி தாங்காம அவனை விட்ட உடனே அவன் அங்கிருந்து தப்பிக்கிறதுக்காக ட்ரை பண்றான். அப்ப ரோசி வந்து மூஞ்சிலேயே ஒரு உதவிடுறா. பொறுக்கி நாயே அப்படின்னு சொல்லிட்டு உதச்சிட்டு அவன் அங்கிருந்து நம்ம ஹீரோயினி பாக்குறதுக்காக கிளம்பிடுறா. இப்ப ஜேவும் வந்தனால இப்ப 4 பேர் சேர்ந்து அவனை பிடிச்சி போலீஸ்ல வந்து ஒப்படைச்சிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோவையும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திடுறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க எல்லாருமே வந்து ரொம்ப வருத்தத்தோடு நின்று இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு என்ன ஆகுமோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க. அப்ப டாக்டர் வராரு. வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவருக்கு எந்த ஆர்கன்லயே வந்து கத்திப்படலை, அதனால அவர் நல்லா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அதை கேட்டோடனே தான் எல்லாருக்குமே நிம்மதியாகுது. இப்போ நம்ம ஹீரோயினும் பயங்கரமா அழுதுட்டு ரொம்ப சாரிமா, என்னாலதான் இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட அம்மாட்ட வந்து சாரி கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு நாள் கழிச்சு காட்டுறாங்க நம்ம ஹீரோ வந்து நல்லா நார்மலா வந்து இந்த மூவியெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோயின் வராங்க. ஏதோ நல்லா சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க, அப்ப நார்மல் ஆயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நான் நார்மலா தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. உன்னை நினைச்சு நினைச்சு அழுது நான் செத்துருணும்னு பயந்துட்டு இருக்கேன், நீ இங்க சிரிச்சுட்டு ஜாலியா இருக்க, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க. அதெல்லாம் விடு, நான் உன்னை காப்பாற்றும் போது எப்படி பெரிய ஹீரோ மாதிரி இருந்திருப்பேன்ல, சினிமாவில் வர மாதிரி அப்படியே இடையில வந்து உன்னை காப்பாத்தினேன் அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோ சொல்லும் போது, ஆமா இவர் பெரிய ஹீரோ, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை, எதுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணேன், உனக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. எனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல, உனக்கு ஒன்றும் ஆகலை, இல்லை எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. அன்னைக்கு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை தேடி ஓடிட்டே இருக்கும்போது அங்க கீழே வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்த கவர் இருக்கு இல்லையா, அது வந்து வில்லன் பிடிச்சி இழுக்கும் போது கீழே போட்டிருப்பாங்க. அந்த கவர் பார்த்தோன்னே நம்ம ஹீரோ வந்து கெஸ் பண்றாரு இந்த பக்கம் போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தேடி ஓடிட்டே இருக்காரு அதே ரோட்ல. அப்பதான் வந்துட்டு இந்த வில்லன் வந்து நம்ம ஹீரோயினை குத்த வரதை பார்த்திருப்பாரு. அப்பதான் இடையில போய் காப்பாத்திருப்பாரு. அதையும் வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்துட்டு அன்னைக்கு என் மைண்ட்ல தோணுனதெல்லாம் ஒன்னே ஒண்ணு மட்டும்தான், அவனை வந்து எப்படியாவது வந்து இதுல இருந்து தடுக்கணும், உன்னை அவன் எதுவும் பண்ணாம வந்து நான் பாத்துக்கணுங்கிறது மட்டும்தான் எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒவ்வொரு முறையும் உனக்கு ஏதாவது ஒன்று ஆக்சிடென்ட் ஆகும் போதெல்லாம் என்னால் உன்னை காப்பாற்ற முடியலையே, என்னால் உனக்கு எதுவுமே பண்ண முடியலன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஆனால் எப்படியோ ஒரு வழியாக கடைசியில் நான் உன்னை காப்பாற்றிட்டேன், எப்படியோ உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிட்டேன் அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அதை கேட்டோடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீ என்ன சொன்னாலும் இது ஒரு பெரிய முட்டாள்தானம் தான், நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட கையிலேயே நம்ம ஹீரோயின் அடிக்கிறாங்க. பார்த்தா அவங்க ட்ரிப்ஸ் மேலேயே அடிச்சிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோவும் ஊசிடி வலிக்குதுடி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. கரெக்டாக பக்கத்து பெட்டில் இருக்கிற 2 ஆன்டிஸ் வந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்க எவ்வளோ ரொமான்டிக்கா இருக்காங்கல்ல, இவங்க வயசுல நம்மளும் இப்படிதான் இருந்திருப்போம் அப்படிலாம் சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரிலாம் நான் இருந்தேன்னா எங்க அம்மா என்னை கொன்னே போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆன்டி சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டா வந்து நம்ம ஹீரோட அம்மா அவங்க வந்து நின்றுட்டு நானும் அதையே தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க அம்மா வரதை பார்த்தோன்னே அப்படி தூங்குற மாதிரி நடிக்கிறாரு. உடனே நம்ம ஹீரோயினும் என்ன அதுக்குள்ள நீ தூங்கிட்ட, எந்திரி உங்க அம்மா வந்திருக்காங்க, எந்திரி எந்திரின்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா அவர் எந்திரிக்கவே மாட்டேன்றாரு. அவங்க அம்மாவும் பக்கத்துல வந்து நின்று முறைச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப கரெக்டா வந்து ஜிசோ, ஜான், ஜெனி 3 பேர் வந்துடுறாங்க. அவங்க வந்த உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு எப்படி இருக்கீங்க அப்படிலாம் சொல்லி கேட்டிருக்காரு. என்ன எங்களை பார்த்ததுல நீ இவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிசோ கேட்கும்போது, ஆமா சந்தோஷப்படாம எப்படி, நீ எங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டே இருக்காரு. எல்லாருமே அந்த டீம் எனக்கு என்னதான் ஆச்சு, பைத்தியம் ஏதாவது ஆயிட்டானா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க அம்மாவை பார்த்துட்டு, அம்மா நீங்க எப்ப வந்தீங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறாரு. அப்ப வந்து இவங்கெல்லாம் பேசி முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினும் வந்துட்டு பாய் எல்லாம் சொல்லி எல்லாரையும் அமுச்சு வைக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னா அவங்க அம்மாட்ட இருந்துதான், நான் கொஞ்ச நாள் வந்து வெளியூருக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினும் அவங்க அம்மா கால் பண்ணிட்டே இருக்காங்க. நான் அவங்க காலே எடுக்கல. அவங்க ஏதோ ஒரு பீச்ல உட்காந்துட்டு அமைதியா வந்து அப்படியே ரசிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினும் அவங்க அம்மா கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் அவங்க கால் எடுக்கவே இல்லை. அப்போ நம்ம ஹீரோட்ட வந்து நம்ம ஹீரோயின் புலம்பிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவும் இருந்துட்டு அவங்க ஏதாவது சோலோ ட்ரிப் போகணும்னு நினச்சிருக்கலாம், அவங்க மனசுல கஷ்டம் இருக்குல்ல, அதனால போயிருப்பாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, அவங்க பத்திரமா வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்து சமாதானம் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயினும் அப்புறம் ஹீரோவோட அம்மா வந்து லிஃப்ட்ல போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவோட அம்மா வந்து கேட்குறாங்க,
நீ டெய்லி இங்க வந்துட்டு இருக்கியே, உனக்கு ஒன்றும் கஷ்டமா இல்லையா அப்படின்ட்டு கேக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினும் எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்ல, பாவம் ரொம்ப கேப்டன் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ் நீங்க டெய்லி வரதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட அம்மா சொல்றாங்க. இல்ல எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லும்போது, இல்ல அவனுக்கு அடிபட்டதுல இருந்து இப்ப வரைக்கும் நீ இங்கேயே தான் இருக்க, டெய்லி வந்து அவனை பக்கத்துலயே இருந்து நீ நல்லா பாத்துக்கிற, என்னை விடவே நீ நல்லா பாத்துக்கிற, அதுலயே எனக்கு புரிஞ்சுது நீ எந்த அளவுக்கு வந்து அவன் மேல பாசம் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. எனக்கு அடுத்து என் பையனுக்காகன்னு ஒருத்தவங்க இருக்காங்களே, அதை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அவன் மேல உண்மையான பாசம் காட்டுறதுக்கு ஒருத்தவங்க கிடைச்சதை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட அம்மா வந்து நம்ம ஹீரோயினுக்கு சொல்றாங்க கை பிடிச்சி. அப்ப நம்ம ஹீரோயினும் வந்து அப்படி ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. நான் தான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஜோ காட்டுறாங்க. ஜோ வந்து நம்ம ஹீரோ பாக்குறதுக்காக வந்திருக்கான். நீங்க சீக்கிரமா குணமாகணும், கெட் வெல் சூன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சலிச்சிட்டு சொல்றான். அப்ப நம்ம ஹீரோவும் என்னை காப்பாத்துறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப நம்ம ஜோ வந்துட்டு ஒரு டைம் ஜாய் என்கிட்ட கேட்டா அவளை மாதிரி ஒரு பொண்ணு இதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ வரைக்கும் அவளை மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்க்கவே இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு அவள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், அவள் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச பொண்ணு அப்படிலாம் சொல்லி ஜோ சொல்கிறான். உடனே நம்ம ஹீரோ ஜெலஸ் ஆகிட்டு இப்போ நீ இதை சொல்லியே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் அவள் எப்பயுமே ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக தான் இருக்கணும், அதுக்கு நீங்கள் அவள் கூட வந்து நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். எப்பவுமே நான் நல்லா தான்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, நீ ரொம்ப நல்லவன்டா திருந்திட்ட நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயின் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது நைட் திரும்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கனவு வருது. அந்த ட்ராமா வந்து திரும்பவுமே நம்ம ஹீரோயினுக்கு வருது. ஒன்று பயந்து நம்ம ஹீரோயின் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சிட்டு எங்கே போனாங்க அம்மா, என்ன லேட் நைட் ஆச்சு இன்ன வரைக்கும் வரல, கால் பண்ணலன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப நம்ம ஹீரோயின் கால் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ கதவை யாரோ திறக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. உடனே அம்மா தான் வந்துட்டாங்கன்னு நினச்சிட்டு நம்ம ஹீரோயின் ஓடி போய் அம்மான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா வந்தது வந்து அவங்களோட தம்பி. எங்கடா போனாங்க அம்மா, அவங்ககிட்ட ஏதாவது ஃபோன் பண்ணி சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அவங்க வந்துட்டு இல்லை அவங்க ஏதோ வெளியூர் போகிறதா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுக்காம போகிறான். அவங்க வந்துருவாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாதவான்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு உனக்கு கொஞ்சம் கூட கேரே இல்லையாடா, அவங்க என்ன சின்ன குழந்தையா, அவங்களுக்கு வர தெரியும், நீ வான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட தம்பி சொல்றான். உடனே நம்ம ஹீரோயின் கோவம் வருது. என்ன இவ்வளோ கேர் இல்லாம பேசிட்டு இருக்க, கொஞ்சம் கூட உனக்கு அக்கறையே கிடையாது இல்ல, நீ ஒன்றும் பண்ண வேணாம் நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கோவமா போறாங்க தேடுறதுக்காக. இப்போ அவனும் இந்த நைட் டைம்ல எங்கடி போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். இப்போ நம்ம ஹீரோயினும் கீழே போயிட்டு எங்க போறதுன்னு கூட அவங்களுக்கு தெரியல. உடனே வந்து நம்ம ஹீரோயின் அம்மா கால் பண்ணிட்டே இருக்காங்க. சுவிட்ச் ஆஃப்னே வருது. நம்ம ஹீரோயின் பயந்துட்டு உடனே வந்து போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம், மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கால் பண்ணிடுறாங்க. இப்போ போலீஸும் அட்டன் பண்ண உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கே வந்து நம்ம ஹீரோயினோட அம்மா வந்துடுறாங்க. அவங்கள பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் அப்படியே உடஞ்சிடுறாங்க. எங்கம்மா போனீங்க, ஏமா ஃபோன் இவ்வளோ டைம் பண்ண எடுக்கவே இல்லை அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே கேட்குறாங்க. இல்லை நான் சார்ஜர் கொண்டு போகல, அதனால சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து காட்டும் போது உடனே நம்ம ஹீரோயின் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க உட்காந்து. நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படிலாம் சொல்லி அழுதுட்டு இருக்கும்போது, என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க, என்னாச்சு, நான் பத்திரமா வந்துட்டேன்ல அப்படிலாம் சொல்லி சொல்லும் போது, ஏமா இந்த மாதிரிலாம் பண்றீங்க, நீங்க எங்கேயாச்சும் போயிடுவீங்க, ஏதாச்சும் கிறுக்குத்தனமா பண்ணிடுவீங்களோன்னு நினைச்சு நான் பயந்துட்டேன், நீங்க ஏற்கனவே ஒரு டைம் பண்ணீங்களா, அந்த மாதிரி நீங்க பண்ணிடுவீங்களோன்னு நினைச்சேன் அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. என்னன்னா நம்ம ஹீரோயின் வந்து சின்ன வயசா இருக்கும்போது அவங்க அப்பா இறந்த டைம்ல அவங்க அம்மா ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருப்பாங்க. அதனால வந்துட்டு சூசைட் பண்ணலான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் வீட்லயே தூங்க வச்சுட்டு அவங்க வந்து ஒரு பாலத்துக்கிட்ட நின்று கீழே விழுந்துடலாம், சூசைட் பண்ணிடலாம்னு நினைச்சிட்டு மெசேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னை மன்னிச்சிரு சாரின்லாம் சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு அப்புறம் போகலான்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு இருக்கும் போதே அங்க ஒரு சின்ன குழந்தை வந்து அவங்க அப்பா அம்மா கூட பேசிட்டு ஜாலியா போறதை பாக்குறாங்க. பார்த்த உடனே தான் நம்ம ஹீரோயினோட நினைப்பே அவங்களுக்கு வந்திருக்கும். அவங்க இப்படி தனியா விட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோயினோட அம்மா திரும்பவும் ரிட்டர்ன் வந்திருப்பாங்க. அதை பத்தி இப்ப வந்து காட்டுறாங்க அந்த சீனை. அதனாலதான் நம்ம ஹீரோயின் வந்து அந்த அளவுக்கு அந்த விஷயத்துல வந்து டிராமா ஏற்பட்டிருக்கு. நம்ம ஹீரோயின் வந்து அந்த மாதிரி திரும்பவும் நீங்க ஏதாவது பண்ணிடுவீங்க, என்னையும் ஜேஇ விட்டுட்டு நீங்க போயிருவீங்களோன்னு நினைச்சு நான் பயந்துட்டேன்னா சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. சோ நீ இந்த மாதிரிலாம் அழுகக்கூடாது, அப்படிலாம் நான் பண்ண மாட்டேமா, அவங்க கூட தான் நான் இருப்பேன்னு சொல்லி அவங்க அம்மாவும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க அன்னைக்கு என்கிட்ட சொன்னீங்கல்ல, இந்த மாதிரி வந்து உங்க 2 பேரையும் நான் கஷ்டப்படுத்த மாட்டேன், உங்களுக்கு எந்த தொல்லையும் தர மாட்டேன், நானே பாத்துக்கிறேன்னு சொன்னீங்க, அதுவும் இல்லாமல் நீங்கள் ஃபோனும் எடுக்கல, இவ்வளோ நேரம் வரலன்னு தான் நான் பயந்துட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே அழுதுட்டு அவங்க அம்மாவை ஹக் பண்ணிடுறாங்க. ஹக் பண்ணிட்டு என்னை விட்டு நீங்கள் எங்கேயும் போகாதீங்க, எங்களை விட்டு நீங்கள் எங்கேயும் போகாதீங்க, உங்களை விட்டு எங்கள் 2 பேருக்கு வேறு யாருமே இல்லை அப்படிலாம் சொல்லி அவங்க ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ அவங்க அம்மாவுமே நான் எங்கேயும் போக மாட்டேன்டா, நான் எப்பவுமே உங்க கூட தான் இருப்பேன், எனக்கு நீங்கள் 2 பேரை விட்டால் வேற யார் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பேரும் உட்காந்து பேசுறாங்க. அப்போ அவங்க அம்மா சொல்றாங்க, அன்னைக்கு உங்க அப்பா இறந்தப்போ எனக்கு மூளையே வேலை செய்யல, அந்த டைம்ல எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம தான் அந்த மாதிரி தப்பான முடிவு எடுத்தேன். ஆனா எப்போ உங்க 2 பேரும் முகத்தை நான் பார்த்தனோ அப்பயே எனக்கு எல்லாமே மாறி போச்சு, உங்களுக்காகவே நான் வாழ ஆரம்பிச்சிட்டேன்,
அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி முடிவெடுக்கணும் அந்த மாதிரி ஒரு யோசனை கூட எனக்கு வந்ததே கிடையாது. உங்க 2 பேருக்காக தான் நான் வாழ்ந்துட்டே இருக்கேன். அப்புறம் எப்படி நான் அந்த மாதிரிலாம் பண்ணுவேன்? நீ பயப்படாத. இன்னும் உங்க 2 பேருக்கு நான் கல்யாணம் பண்ணணும், பேரன் பேத்திங்கெல்லாம் பார்க்கணும். அதுக்குள்ளார நான் எப்படி போவேன்? அதுக்குள்ளெல்லாம் நான் சாக மாட்டேன். உங்க கூடயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோயினும் நீங்க அதெல்லாம் கண்டிப்பா பாப்பீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப 2 பேரும் பேசி முடிச்சுட்டு அப்ப நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, அப்படி நீங்க எங்கதான் போனீங்க இன்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நான் உங்க அங்குளோட வீட்டுக்கு தான் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து அவங்க அண்ணனோட வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க. போயிட்டு எனக்கு சொத்துல பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சண்டை போட்டு இருந்திருப்பாங்க. அப்ப அவங்க வந்துட்டு எனக்கு எல்லாம் கடன் தான் இருக்கு, சொத்தெல்லாம் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. நான் கோர்ட்ல போய் கேஸ் போடுவேன், நான் வந்து இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு உங்ககிட்ட டேரக்டா வந்து கேட்கறேன், இப்ப மட்டும் நீ தரலைன்னா நான் போய் கோர்ட்ல போய் கேஸ் போடுவேன்னு சொல்லி மிரட்டுவாங்க. அப்ப அவர் வந்துட்டு எதுவும் கிடையாது அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. நான் பாரு கண்டிப்பா போய் கோர்ட்ல கேஸ் போட்டு என்னோட ஷேரை நான் வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பி போகும்போது அவர் வந்துட்டு ஒரு கவர்ல வந்து அமௌண்ட் கொடுப்பாரு. இந்தா போறதுக்கு முன்னாடி இந்த பணத்தை வாங்கிட்டு போ, உன்னோட சர்ஜரிக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாரு. அப்ப நம்ம ஹீரோனோட அம்மாவும் வந்து அப்படியே பார்க்கும்போது, என்னமோ பண்ணு, நீ கோர்ட்டுக்கு போ, என்ன வேணா பண்ணு, அட்லீஸ்ட் நீ உயிரோடவாவது இரு, எனக்கு அது மட்டும் போதுன்னு சொல்லிட்டு அவர் பணத்தை கொடுத்துட்டு போயிடுவாரு. இப்ப நம்ம ஹீரோனோட அம்மாவும் அந்த பணத்தை நம்ம ஹீரோயின் கையில கொடுத்து, இந்த பணத்தை வச்சு நம்ம என்னோட சர்ஜரி பண்ணலாம், அதுக்கப்புறம் மிச்ச பணமா நமக்கு எப்படியாவது வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோயினும் வந்துட்டு எப்படிமா இதெல்லாம் நம்ம திருப்பி தரது, எப்படி நம்ம எப்படி சமாளிக்கிறதுலாம் சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கும்போது, நமக்கு பத்தலைன்னா நம்ம லோன் கூட எடுக்கலாம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத, எனக்கு இருக்கிற ஒரே கவலை என்ன தெரியுமா, நீ வந்து இந்த சின்ன வயசுலயே வந்து எல்லா வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனை, எல்லா கடன் சுமை, எல்லா விஷயத்தையும் தூக்கி உன்னோட தலையில போட்டுக்கிற, இதெல்லாம் நினைச்சு உன்னை நினைச்சுதான் நான் நிறைய வருத்தப்பட்டிருக்கேன். நீ தான் வந்து எங்களுக்கெல்லாம் அம்மா மாதிரி நடந்துட்டு இருக்க, அதனாலதான் எனக்கு ரொம்ப உன்னை நினைச்சா கவலையாவே இருக்கும், மற்ற எந்த கவலையுமே எனக்கு கிடையாது. ஆனால் அன்றைக்கி நீ ஸ்டேஜில் டான்ஸ் ஆடும் போது உன்னை பார்க்குறப்ப எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா, என் பொண்ணு அவ்வளோ பெரிய ஸ்டேஜில் அவ்வளோ சந்தோஷமாக அப்படியே தோகை விரித்து பறக்கிற மாதிரி ஆடிட்டு இருந்தா, அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அவளுக்கு இந்த ஸ்குவாடு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுதான் நான் அப்போ இருந்து சொல்லிட்டு இருக்கேன், இந்த சீரிங் ஸ்குவாடை நீ விடாதன்னு சொல்லிட்டு. இது எனக்காக நீ விட்டது எனக்கு இன்னும் வருத்தமாகவே இருக்குது, நீ எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். இன்னொன்று, எப்போவுமே நீயே வந்து எனக்கு அம்மாவாக இருக்கணும்னு ட்ரை பண்ணாத, என்னோட ரோலை கொஞ்சம் என்னை பண்ண விடு, நானும் அம்மாவாக இருக்கணும், என்னோட விஷயத்தையும் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் என்னையும் கொஞ்சம் அம்மாவாக இருக்க விடு, நான் உங்கள் 2 பற்றி பார்த்துக்க என்னால் முடியும், என்னோட விஷயங்கள்லாம் என்னால் பண்ண முடியும், நானும் ஒரு நல்ல அம்மா தான் அப்படிலாம் சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேருமே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. நீ ப்ளீஸ் எப்பவும் போல் ஸ்குவாடுக்கு போ, எப்பவும் போல் காலேஜ் போகணும்லாம் சொல்லி அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோயினும் அப்படியே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே அவங்கள ஹக் பண்ணிட்டு ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ அவங்க அம்மா வந்துட்டு நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், நீ தான் எல்லா விஷயத்துலையும் தனியாலாம் போராடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி 2 பேரும் ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டே அப்படியே வந்து ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் காட்டுறாங்க, நம்ம ஹீரோ வந்து ஸ்குவாடுக்கு வந்துட்டாரு. வந்தவுடனே வந்து எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் இது வரைக்கும் ஜாலியாக இருந்துட்டீங்க, இன்னைக்கு அப்புறம் வந்து நம்ம சீரியஸாக இருக்கணும், ஏன்னா அடுத்து வந்து ஷோ வந்து ரொம்ப வந்து போட்டியெல்லாம் வந்து பயங்கரமாக இருக்க போகுது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஜானோ ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து தரான். அப்போ எல்லாருமே சாப்பிட்டுட்டு ட்ரைனிங் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாரும் சாப்பிட்றதுக்காக எடுக்கிறாங்க. பார்த்தா அதில் க்ரீன் பண்ண இருக்கு. அதை பார்த்தோன்னே நம்ம ரோசி இருந்துட்டு, ஜாய்க்கு இது ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டு, அவள் இப்போ இங்கே இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்லாம் சொல்லி எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல கரெக்டாக வந்து நம்ம ஹீரோயின் வராங்க. என்னை விட்டுட்டு என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டே வராங்க. நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் திரும்பவும் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. அது கேட்டோன்னே எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாகுது. அப்போ நம்ம ரோசியும் வந்துட்டு, என்னோட செல்லம் நீ வந்துட்டியா, எங்கிட்ட கூட சொல்லாம நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ நம்ம ஜிசோ அப்புறம் ஜெனி எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டு அப்படியே நம்ம ஹீரோயினை போட்டு ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க நம்ம ஹீரோயின் வந்ததுனால. எப்படியாவது இந்த ஷோவை வந்து நம்ம தான் வின் பண்ண போறோம், ஹாங்கிங் யூனிவர்சிட்டியை நம்ம தோக்கடிக்க போறோம்னா சொல்லி எல்லாருமே ஜாலியா கத்திட்டு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அம்மாவை காட்டுறாங்க. அவங்க சர்ஜரி எல்லாம் முடிஞ்சு ரொம்ப நார்மலா தான் இருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல. டிவி பார்த்து சிரிச்சுட்டு இருக்கும்போது அங்க ஜோவோட அம்மா வராங்க. என்ன நீ பிக்னிக் வந்த மாதிரி ஜாலியா இருக்க, கொஞ்சம் கூட பேஷண்ட் மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்காக சிரிக்க கூட கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அம்மா கேட்டுருக்காங்க. அப்ப ஜோவோட அம்மா வந்துட்டு, உன் பொண்ணு எப்படி இருக்கா, அவளுக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையாச்சுன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவ இப்ப நார்மலா தான் இருக்கா, எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட அம்மா சொல்றாங்க. என் பையனும் சொன்ன பேச்சே கேட்க மாட்டேன்றான், இன்னும் அந்த ஸ்குவாடுக்கு தான் போவோம் நட முடிச்சு போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோவோட அம்மா சொல்றாங்க. விடு, அவனுக்கு அதான் பிடிச்சிருக்குன்னா அவனை பண்ண விடு, என் பொண்ணு கூட அங்கதான் இருக்கா, விடு, அவங்க 2 பேரும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னது, உன் பொண்ணு திரும்பவும் நீ ஸ்குவாடுக்கு அனுப்பிச்சிட்டியா, எதுக்காக இப்படிலாம் பண்ண, இப்பதான் அவன் பெரிய பிரச்சனையில இருந்து வெளியே வந்திருக்கா, திரும்பவும் அங்கேயே அனுப்பியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோவோட அம்மா கேட்கறாங்க. அப்ப நம்ம ஹீரோனோட அம்மா வந்துட்டு, என் பொண்ணு வந்து ஒரு ஏழை வீட்டில் பிறந்தாங்கிற ஒரே காரணத்துக்காக சின்ன வயசுலேருந்து பணம்னு ஓட ஆரம்பிச்சிட்டா. அவளை நினச்சி எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு, பயமாக இருந்துச்சு. இந்த பணத்தை நோக்கி ஓடுறதுனால அவளுக்கே ஏதாவது ஆயிடுமோன்னு ரொம்ப பயந்துருக்கேன். ஆனால் இந்த ஸ்குவாடுக்கு எப்போ அவள் ஜாயின் பண்ணாலோ அப்போ இருந்து தான் அவள் ரொம்ப ஒரு மனுஷியாகவே இருக்கா, அவள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதெல்லாம் நான் இப்போ தான் பார்க்குறேன்.
அதனால அவன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அதனால அவன் ஸ்குவாடுக்கு போட்டோம். நீ கூட பார்த்தீங்களா அந்த ஃபெஸ்டிவல் எல்லாருமே எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட அம்மா சொல்கிறாங்க. அது கேட்ட உடனே வந்துட்டு நம்ம ஜோவோட அம்மாவும் யோசிச்சு பார்க்குறாங்க. அவங்க ஜோ வந்து எவ்வளோ ஹாப்பியாக இருந்தான்னு சொல்லிட்டு அதை நினச்சி பார்த்துட்டு நீ இருக்கே இல்லை சில சமயம் வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக பேசி ஆனால் இந்த இன்னசென்ட்டும் சந்தோஷமும் வந்து உனக்கு பில் பே பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜோவோட அம்மா சொல்கிறாங்க. கரெக்டு தான், அதை பே பண்ணாதுன்னு எனக்கும் தெரியும். ஆனால் லைஃப்பில் வந்துட்டு சாப்பாடு தூக்கம் இதையும் தாண்டி நிம்மதி சந்தோஷங்கிறது முக்கியம் தானே. அதுவும் இல்லாமல் என் லைஃப்பில் நான் இன்னசென்ட்டாக இருக்கிறனால தான் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் என்னால் சமாளிக்க முடியுது. ஆனால் என் பொண்ணோட சந்தோஷத்தை தடுத்து நான் வந்து ஒரு பணம் சம்பாதிக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. எனக்கு அவள் சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம். எல்லா கஷ்டத்தையும் சமாளிச்ச மாதிரி இதையும் என்னால் சமாளிக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட அம்மா சொல்கிறாங்க. அப்போ ஜோவோட அம்மா வந்துட்டு சிரிச்சுட்டே வந்து அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து அவர் ரூமுக்கு வரும்போது பார்த்தா அங்கே ஜிசோ வந்து நம்ம ஹீரோட சேர்ல உட்காந்துருக்கா. இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது நான் பழக்கப்படுத்திட்டு இருக்கேன். ஏன்னா அடுத்த வருஷம் இது என்னோட தைரியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் நீ வந்து நிறைய கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்க. பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணேன். இருந்தாலும் அடுத்த வருஷம் நான் எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிசோ சொல்லிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னு சொல்லி கேட்கும்போது நீ இந்த வருஷம் எனக்காக தானே ஸ்குவாட்ல இருந்த. எனக்கு ஹெல்ப் பண்ணணும், என்னோட நிறைய ப்ராப்ளம் இருக்குங்கிறதுனால தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக தானே ஸ்குவாட்ல இருந்தேன். எனக்கு தெரியும், ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. ஓ நீ அதையெல்லாம் நோட் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிசோ கேட்குறா. எப்படி நோட் பண்ணாமல் இருப்பேன், நான் ஒரு கேப்டன், அதுவும் இல்லாமல் உனக்கு கூட இவ்வளோ நாளாக ஃப்ரெண்டாக இருந்திருக்கேன், எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. இந்த மாதிரி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஜோவும் ஜெரோமி 2 பேரும் ஒன்றா உட்காந்து ஜோவோட வீட்டில் சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ ஜெரோமி கேட்குறான், நீ வந்து ஸ்குவாட்ல இவ்வளோ நாள் கடைசி வரைக்கும் இருப்பேன்னு நினைக்கவே இல்லை. ஜாய் உன்னை ரிஜெக்ட் பண்ணோடனே நீ போயிடுவேன் தான் நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெரோமி சொல்கிறான். நானே நினைக்கல, அப்புறம் எப்படி நீ நினைப்ப? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இங்கே இருக்கணும்னு எனக்கு ஆசையே கிடையாது. ஆனால் நான் இங்கே இருக்கும்போது தான் என்னோட டேலண்ட்டு என்னோட சந்தோஷம்லாம் என்னங்கிறதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய இங்கே இருக்கும்போது தான் கற்றுக்கிட்டேன் அப்படிலாம் சொல்லி ஜோ சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னா நீ எனக்காக தான் வந்து ஸ்குவாட்ல இருந்தியா? அதான் நான் என்னோட சாம்லேருந்து யாரு தான் தப்பிக்க முடியும், நான் அவ்வளோ சாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெரோமி சொல்லிட்டு இருக்கான். ஆமாம் ஆமாம், ஆனால் ஜிசோ மட்டும் தான் உன் சாமில் விழவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோ வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப கிண்டல் பண்ணாத சரியா, நீ நானும் ஒன்று தான். உன்னையும் யாரும் லவ் பண்ணல, என்னையும் யாரும் லவ் பண்ணல, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெரோமி சொல்லிட்டு இருக்கான். அப்போ 2 பேரும் மாறி மாறி நீ நானும் ஒன்றும் கிடையாதுடா அப்படிலாம் சொல்லி சண்டை போட்டிருக்காங்க. இப்போ ஜானும் ஜெனிஃபர் காட்டுறாங்க. 2 பேரும் சேர்ஸில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஜான் வந்துட்டு நான் ஷோவெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் நான் இப்பயே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ லைக் யூ, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் வந்து நம்ம ஜெனிஃபர்கிட்ட சொல்லிடுறான். அதை கேட்டோடனே அப்படியே ஜெனிஃபர் ஷாக் ஆகி உட்காந்துருக்கும் போது தெரியும் நான் வந்து இதை உங்ககிட்ட திடீர்னு சொன்னால் உனக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கும்னு தெரியும். ஆனால் வந்து நீ என்கிட்ட ஒரு டைம் சொன்ன தெரியுமா, நான் வந்து எப்படியாவது ஒரு நாள் ஷைன் ஆவேன், எல்லார் கண்ணுக்கும் நான் வந்து ஷைனாக தெரியுவேன் அப்படின்னு சொல்லி சொல்ல தெரியுமா. அப்போ இருந்து தான் வந்து நான் உன்னை ரொம்ப ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு நிஜமாவே வந்து என் கண்ணுக்கு நீ தான் ரொம்ப ஷைனிங்காக தெரிகிற, உன்னை நான் அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன்லாம் சொல்லி ரொம்ப ஃபீலிங்காக பேசி ஐ லவ் யூ ஜெனின்னு சொல்லிடுறான். அதை கேட்டுட்டு அப்படி ஜெனிஃபர் அப்படி ஷாக் ஆகி என்ன சொல்கிறது தெரியாமல் உட்காந்துருக்கும் போது அங்குளும் ஆண்டியும் வந்துட்டு ஓன்னு கத்தி இவங்களை வந்து கிண்டல் பண்ணுறாங்க. உடனே வந்து இவங்களும் அப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டே வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ ஜேவையும் ரோசியும் காட்டுறாங்க. 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஜே சொல்கிறான், நீ ஒரு சூரியன் மாதிரி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆனால் எனக்கு நிலாவை தானே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரோசி சொல்கிறா. அப்போ நம்ம ஜே இருந்துட்டு நான் அப்படி சொல்ல வரல, என்னோட லைஃப்பில் நீ வந்ததுக்கப்புறம் தான் என் லைஃபே ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ சொதப்புவேன்னு உனக்கே தெரியும். ஆனால் இப்போல்லாம் நான் வந்து எவ்வளோ நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன், நான் இதில் எவ்வளோ வந்து டெவலப் ஆகிருக்கணும், அது எல்லாத்துக்குமே காரணம் நீ மட்டும்தான் அப்படிலாம் சொல்லி ஜே வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ரோசி இருந்துட்டு அப்படியே ஜேவோட கண்ணத்தை பிடிச்சிட்டு இனிமேல் நீ கான்டாக்ட் லென்ஸே போடாத, இப்படியே போனால் வேலைக்கே ஆகாது, நீ என் கண்ணுக்கு மட்டும்தான் அழகா தெரியணும்னு சொல்லிட்டு அப்படியே ஜேவை வந்து ஹக் பண்ணிக்கிறா. இப்போ ஜேவும் வந்து ஹக் பண்ணிட்டு ஓகே இனிமேல் நீ சொல்றதே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயினையும் ஹீரோவை காட்டுறாங்க. 2 பேரும் வந்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. இந்த ஸ்குவாடுக்கு வந்ததுக்கப்புறம் இப்படிலாம் மாறும்னு நினைக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் நான் இதெல்லாம் யோசிச்சிருக்கேன், ஒன்றுத்துக்குமே உதவாது இந்த ஸ்குவாடில் எதுக்காக இத்தனை பேர் ஜாயின் பண்ணுறாங்கன்னு. ஆனால் அதுக்கெல்லாம் ரீசன் எனக்கு இப்போ தான் புரியுது. இந்த ஸ்குவாடில் அவ்வளோ சந்தோஷம் இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நான் என்னென்னமோ வந்து திங்க் பண்ணிட்டு இருந்தேன், நிறைய பணம் சம்பாதிக்கணும், அந்த மாதிரி நிறைய குடும்ப கஷ்டத்தெல்லாம் பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ எதுவுமே யோசிக்காமல் நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன்னா அதுக்கு எல்லாமே காரணம் இந்த ஸ்குவாடும் நீயும் தான் அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே இப்போ 2 பேரும் ஃபீல் பண்ணிட்டு அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி போகிறாங்க. கரெக்டாக வந்து கிட்ட போன உடனே எப்பயும் போல் யாரோ ஒருத்தவங்க கூப்பிட்டாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட தம்பி தான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும், ரோட்டில் உட்காந்துட்டு உங்களுக்கு இதே தான் வேலையாக போச்சு, நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டேன், நீ என்னடா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன் எங்கள் அக்கா கூடன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு உள்ளே போ காலை கெட்டு கிடக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கேன்லாம் சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீ ஒன்றும் என்னை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டாம் விட்றா நான் போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவையே போய் திரும்ப ஹக் பண்ணுறாரு. உடனே வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, நான் சொல்லிட்டே இருக்க கேட்கவே மாட்டேன்ற, உள்ளே போன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு போயிடுறான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு மட்டும் எப்போ பார்த்தாலும் பேட் டைமிங்காகவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு.
இப்போ அடுத்த நாள் வந்துட்டு இந்த ஹாங்கிங் யோங்கி யூனிவர்சிட்டிக்கான போட்டி நடக்க போகுது. அதுக்காக எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ரோசி ரொம்ப பயந்துகிட்டே இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் போயிட்டு, இங்கே பாரு, நீ ஒருத்தர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு, எல்லாரையுமே பார்க்காத, அப்பதான் நீ தைரியமா இருப்ப அப்படிலாம் சொல்லி அவளுக்கு தைரியம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க கை என்னன்னா கிடுகிடுன்னு நடுங்கிட்டு இருக்குது. இப்போ எல்லாருமே வந்து இந்த ஸ்டேடியமுக்கு வந்துடுறாங்க. அப்போ உள்ள போயிட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் மட்டும் பயந்துட்டே உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ போயிட்டு, இங்கே பாரு, நம்ம எப்படியாவது வின் பண்ணிடுவோம், பயப்படாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ வந்துட்டு ஷோக்கு டைம் ஆச்சு வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து எல்லாருமே கூப்பிட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து மோட்டிவேஷன்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. ஃபர்ஸ்டே வந்து உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். நம்ம இவ்வளோ நாள் படுற கஷ்டம் எல்லாத்துக்குமே ஒரு மூமெண்ட்ல உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த மூமெண்ட் இன்னைக்குதான் உங்களுக்கு அந்த சக்ஸஸ் கிடைக்க போகுது. அதை எப்படியாவது நம்ம வின் பண்ணியே ஆகணும். இவ்வளோ நாள் நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு நீங்கள் நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணி நல்லபடியாக டான்ஸ் ஆடணும், ஓகேவான்லாம் சொல்லி எல்லாருக்கும் மோட்டிவேஷன் சொல்லிட்டு இருக்காரு. எல்லாருமே எப்படியாவது நம்ம வின் பண்ணுவோம், எப்படியும் வின் பண்ணிடுவோம்லாம் சொல்லி எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ எல்லாருமே ரொம்ப கான்ஃபிடென்ட்டோட இந்த ஸ்டேடியம் போயிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ட்ரீமு, அதுக்கப்புறம் இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டது எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு அப்படியே ஒரு ஹாப்பியோட ஒரு சந்தோஷத்தோட போயிட்டு இருக்காங்க. அப்போ ஆப்போசிட்ல ஜூலியுமே வந்துட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோவை பார்த்து அவள் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அப்படியே போறா. இப்போ இவங்கெல்லாம் அந்த ஸ்டேடியம்குள்ளே போன உடனே அங்கே இருக்கிற க்ரௌடெல்லாம் கத்துறதெல்லாம் பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அவங்க அப்படியே வந்து அந்த க்ரௌடு சீரப் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்காக போகிறாங்க. இப்போ வந்துட்டு இந்த யூனிவர்சிட்டி காட்டுறாங்க. அப்போ யூனிவர்சிட்டி ஃபுல்லாக அப்படியே காலியாக இருக்குது, அமைதியாக இருக்குது. அப்படியே இந்த தேயாவெல்லாம் வந்து எப்போவுமே சவுண்டாக இருக்கிற இடம் கூட அவ்வளோ அமைதியாக, அவங்க ஸ்டேடியம்லாம் அமைதியாக இருக்குது. என்னென்னா இந்த இயர் வந்து முடிஞ்சிருச்சு, எல்லாருக்கும் லீவ் விட்டாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் வீட்டில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு காலையிலேயே வந்து சண்டை போட்டுருக்காங்க. எங்கே இருந்துமா இந்த சிகரெட் வந்துச்சு, உங்களை தான் நான் ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, திரும்பவும் நீங்கள் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட கத்திட்டு இருக்காங்க. நான் இதை பண்ணவே இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தான் உங்களுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்ச நாள் கூட ஆகலை, அதுக்குள்ள நீங்கள் திரும்ப ஸ்மோக் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் திட்டிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு அவன் தம்பி வரான். வந்துட்டு, இது என்னோடது, நான் வெளியே தான் வீசணும்னு நினச்சேன், தெரியாமல் இங்கே போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். என்னடா உனக்கு தைரியம், எங்கிட்டயே வந்து நீ சொல்கிறியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போட்டு அடி நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நீ சீரிங் ஸ்கூலை வந்து நீ ட்ராப் அவுட் பண்ணியே ஆகணும், நீ அதுக்கெல்லாம் போகிறதுக்கு தகுதியே இல்லடா அப்படின்லாம் சொல்லி அவங்க தம்பி போட்டு அடி நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜோவோட அம்மா வந்து அப்படியே ரொம்ப சின்சியராக வந்து டிராயிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட அம்மா அங்கே வராங்க. இவங்க 2 பேரும் வந்துட்டு இப்போ சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட அம்மா வந்துட்டு புலம்பிட்டே இருக்காங்க. பாரு, என் பொண்ணு சும்மாவே இருக்க மாட்டேன்றா, சும்மா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்னாவது பண்ணியிருப்ப, அதனால தான் அவள் சண்டை போட்டிருப்பா அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம ஜோவோட அம்மாவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், நீ என்ன இப்போ திடீர்னு வந்து டிராயிங் பண்ணலாம் ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க நம்ம ஹீரோயினோட அம்மா. ஆமாம், என்னோட டேலண்ட்டை நான் ஃபைனலாக கண்டுபிடிச்சிட்டேன். நான் முன்னாடியே என்னோட ஹஸ்பண்டை வந்து நான் டிவோர்ஸ் பண்ணியிருந்தேன்னா இதுக்கு முன்னாடியே நான் ஒரு ஆர்டிஸ்டாக இருப்பேன். என்னோட கேலரியில் ஃபுல்லாக வந்துட்டு இதையெல்லாம் நான் சேல் பண்ணியிருப்பேன் அப்படிலாம் சொல்லி நம்ம ஜோவோட அம்மா வந்து அப்படியே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் கரெக்டு தான். ஆனால் என்ன, நீ டிவோர்ஸ் ஆனதுலேருந்து ஒரு 6 ஹாபிஸ் மாற்றிட்டேன், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கதை வச்சுட்ருக்கேன். ஆனால் எதுலேயும் உருப்படியாக இருந்த மாதிரி எனக்கு தெரியல, இதுவாவது உருப்படியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அம்மா கேட்குறாங்க. கண்டிப்பாக இந்த வாட்டி எந்த தப்பும் நடக்காது, நீ வேணா பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோவோட அம்மா சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட அம்மாவும் என்னடான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா நம்ம ஜோவை எவ்வளோ கேவலமாக வரைய முடியுமோ அவ்வளோ கேவலமாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட அம்மா பார்த்துட்டு, இவ்வளோ கேவலமாக யாருனாலையும் உன் பையனை வரையவே முடியாது, ரொம்ப டேலண்ட் தான் உனக்கு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் கட்டுறாங்க. நம்ம ஹீரோயினை ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எப்படி வந்து நம்ம ஹீரோயினை ரொம்ப ஹாப்பியாக அப்படியே ட்ரெயின்லேருந்து இறங்கி ஹாப்பியாக ஓடிட்டு இருந்தாங்களோ சின்ன பிள்ளை மாதிரி, அதே மாதிரியே தான் இன்னமே ஓடிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க தனியாக ஓடலை, கூட நம்ம ஹீரோவுமே ஓடிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் இன்னுமே ஹாப்பி கப்பிள்ஸாக இருக்காங்க. அவங்க 2 பேரும் அப்படி சந்தோஷமாக ஓடிட்டு இருக்காங்க. எங்கே அப்படின்னா சியர்ஸுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. சியர்ஸில் ஒரு பெரிய பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. எதுக்கு அப்படின்னா நம்ம அங்கிளுக்கு ஆன்ட்டிக்கு ஃபைனலாக மேரேஜ் ஆயிடுச்சு, அதுக்கான பார்ட்டி தான் போயிட்டு இருக்கு. அங்கே தான் நம்ம ஹீரோயின் வராங்க. வந்துட்டு நம்ம அங்கிள் கிட்ட எப்படியோ ஒரு வழியாக கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, எங்கே அதுக்கு தான் கோவிட் இடையில வந்து என்னோட கல்யாணத்தையும் இப்படி லேட் ஆயிடுச்சு, 3 வருஷம் எனக்கு டைம் ஆயிடுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி அங்கிள் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஆன்ட்டி பரவாயில்ல, எனக்கு அந்த 3 வருஷம் டைம் கிடச்சனால தான் உன்னை பற்றி தெரிஞ்சுக்க முடிஞ்சுது, இல்லைன்னா உனக்கு கல்யாணமே நான் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லி ஆன்ட்டி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பேசி முடிச்சுட்டு வந்த உடனே நம்ம ரோசியும் ஜெயவும் வராங்க. அவங்களும் வந்து நம்ம அங்கிள் ஆண்டி கிட்ட பேசிட்டு அவங்களும் தனியாக வந்ததுக்கப்புறமா இப்போ ஜிஸோ, ஜெனி, அப்புறம் ஜான், அப்புறம் ஒவ்வொருத்தவங்களாம் வந்துட்டே இருக்காங்க. எல்லாருமே வந்து நம்ம அங்கிள் ஆண்டி வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ்லாம் சொல்லிட்டு இப்போ ஒன்றா நின்று எல்லாரும் சிரித்து பேசிட்டு இருக்காங்க சந்தோஷமா. சின்ன வயசில் நடந்தது எல்லா விஷயத்தையும் பேசி சந்தோஷமாக சிரிச்சுட்டு இருக்கும்போது அங்கே எக்ஸ் கேப்டனுமே இருக்கான். அவனும் இப்போ ரொம்ப நார்மல் ஆகிட்டான். அவன்கிட்ட நம்ம ஹீரோ பார்த்து சிரிக்கிறாரு. அவனுமே ரொம்ப ஹாப்பியாக. நம்ம ஹீரோயின் வந்து எல்லாருமே என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. காலேஜ் முடிஞ்சு 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோவை காட்டுறாங்க.
நம்ம ஹீரோ வந்துட்டு ஸ்டார்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால அவர் வந்து கேலக்ஸி ரிசர்ச் சென்டர்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜெனி கட்டுறாங்க ஒரு பெரிய கம்பெனில காஸ்மெட்டிக் கம்பெனில தான் வந்து ஹையர் பொசிஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஜானுமே வந்து ஒரு பெரிய கம்பெனில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இவங்க 2 பேருமே இன்னுமே ரொம்ப ஹாப்பி கப்பிள்ஸா இருக்காங்க. இப்போ நம்ம ஜிசோ வந்துட்டு பயாலஜிக்கல் ரிசர்ச் சென்டர்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. இன்னும் ஒர்க் பண்ணல, ஸ்டடி தான் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஜோவும் ஜெரோமி இப்போ என்ன இருக்காங்க தெரியுமா, டாக்டர் ஆயிட்டாங்க. நம்பவே முடியல. ஆமா, அவங்க இன்னும் டாக்டர் எல்லாம் ஆகல, செகண்ட் இயர் தான் படிச்சுட்டு இருக்காங்க. ஆனா எங்கேயோ வந்து கோர்ட்ல ஆட்டையை போட்டு டாக்டர் மாதிரி ஹாஸ்பிட்டல்ல சுத்திட்டு இருக்காங்க. அப்போ ஒரு டாக்டர் கூப்பிட்டு திட்டிட்டு இருக்காரு. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன படிச்சுட்டு தாண்டா இருக்கீங்க, அதுக்குள்ள டாக்டர் மாதிரி சுத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லி திட்டாரு. அவங்க 2 பேரும் அங்கிருந்து குடுன்னு ஓடிட்டு இருக்காங்க. சின்ன பசங்க மாதிரி இன்னும் குறும்பு பண்ணிட்டு ஜாலியா இருக்காங்க. இவங்க மனசுக்குள்ள எல்லாம் இன்னுமே தேயா வந்து ஒரு ஓரமா இருக்கும். ஆனா உண்மையாலுமே தேயால இருக்கிறது யாருன்னா நம்ம ரோசியும் ஜேவும் தான். ஜே வந்து கேப்டன் ஆயிட்டான் ஃபைனலா தேயாவுக்கு. நம்ம ரோசி வந்து அசிஸ்டன்ட் கேப்டன். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஜூனியர்ஸ்க்குலாம் ரொம்ப நல்லா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அங்கே ஒரு ரூல்ஸையே வந்து மாற்றி எழுதியிருக்காங்க. என்னன்னா டேட்டிங்கே பண்ணக்கூடாதுன்னு இருந்த ரூலை மாற்றிட்டு இங்கே டேட்டிங்லாம் என்கரேஜ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு மாற்றி எழுதியிருக்காங்க. ஏன்னா இவங்களே ஸ்குவாலில் டேட் பண்ணவங்க தானே, அதனால அந்த ரூல்ஸையே மாற்றிட்டாங்க. இப்போ வந்து நம்ம ரோசி வந்து அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் நம்ம ஹீரோயினுக்கு அனுப்பி எப்படி நான் கூலாக இருக்கணும்லாம் சொல்லி கேட்டுட்டு நம்ம ஹீரோயினோட இன்டர்வியூக்கு வந்து ஆல் தி பெஸ்ட்லாம் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பெரிய கம்பெனியில் இன்டர்வியூக்கு தான் வந்திருக்காங்க. அவங்க வந்து அவங்களோட கான்ஃபிடன்ஸ்னாலேயே அந்த இன்டர்வியூவில் செலக்டும் ஆயிட்டாங்க. இப்போ வந்து திரும்பவும் அந்த பார்ட்டியில காட்டுறாங்க. அந்த பார்ட்டியில வந்துட்டு நம்ம அங்கிள் ஆன்டி எல்லாருமே வந்து திரும்பவும் பழைய மாதிரி ரொம்ப ஹாப்பியா அந்த சீரிங் ஸ்குவாட்ல இருந்த மாதிரி எவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்களோ அந்த அளவுக்கு இப்போ டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு எல்லாருமே என்ஜாய் பண்ணி சந்தோஷமா இருக்காங்க. அப்போ வந்துட்டு அங்கே ஒருத்தர் வராரு. நம்ம அங்கிள் வந்து ஒருத்தர் கூப்பிட்டு வராரு. இவர் யாருன்னு தெரியுமா, இவர் தான் இந்த ஜோசிக்காரு 3 ப்ரொடக்ஷன் சொன்னார்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவரும் வந்துட்டு ஆமா நான் தான் அதை சொன்னேன், நான் சொன்னது எதுவுமே பொய்யாகாது அப்படிலாம் சொல்லி சொல்றாரு. அப்படியா, ஆனா நீங்க சொன்னதுல ஒன்று தப்பாயிடுச்சே, 2019 சீரிங் ஸ்குவாட்ல ஒருத்தவங்க இறப்பாங்கன்னு சொன்னீங்க, ஆனா நாங்க எல்லாருமே உயிரோடு தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோசி கேட்குறா. நான் அப்படி ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா 2019 சீரிங் ஸ்குவாட்ல வந்துட்டு ஒருத்தன் மட்டும் வந்து லோன்லினஸ்லயே சாக போறான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா சீரிங் ஸ்குவாட்ல எல்லாருமே வந்து கப்புள்ஸா இருக்கும்போது ஒருத்த மட்டும் மொரட்டு சிங்கிளா இருப்பான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படிதான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரெடிக்ஷன் பண்ணவர் சொல்றாரு. அப்படி அப்போனாலும் தப்பு தானே, இங்க 3 மொரட்டு சிங்கிள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜிசோ ஜெரோமி அதுக்கப்புறம் நம்ம ஜோ 3 பேரையுமே சொல்றாரு நம்ம ரோசி. அப்படியா, நான் சொன்னது தப்பே ஆகாதே, எப்படி தப்பாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்து புலம்பிட்டு இருக்காரு. இவர் இன்னும் சைக்கோவா லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வெளில காட்டுறாங்க நம்ம ஜிசோ வந்துட்டு நம்ம ஜெரோமி கூட பேசிட்டு இருக்கா. என்ன இன்னைக்கும் நீங்க வந்து உங்களுக்கு பயங்கரமா ஒர்க் இருக்கா, நீங்க ரொம்ப பிஸியாவே இருக்கீங்கல்ல அப்படிலாம் சொல்லி நம்ம ஜெரோமி கேட்டுட்டு நம்ம ஜிசோவோட கையை பிடிச்சிட்டு உங்களுக்கு நான் எனர்ஜி தரேன்லாம் சொல்லிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஜிசோ வந்துட்டு நம்ம ஜெரோமியோட கண்ணத்திலேயே கிஸ் பண்ணிட்டு நானும் உனக்கு எனர்ஜி தரேன்னு சொல்லிட்டு சொல்றா. என்னன்னு பார்த்தா இவங்க 2 பேரும் வந்து ஏற்கனவே வந்து டேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா யாருக்குமே தெரியாத மாதிரி டேட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த ஜோசிக்காரன் சொன்னது உண்மையாயிடுச்சு. நம்ம ஜோ மட்டும்தான் இன்னும் மொட்டை சிங்கிளா இருந்துட்டு இருக்கா, மற்ற எல்லாருமே வந்து கப்புள் ஆயிட்டாங்க. இப்போ எல்லாரும் திரும்ப சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் எப்படி நம்ம ஜோ வந்து இவ்வளவு நாள் டேட் பண்ணாமே இருந்துட்டான், அதுவும் இந்த பிரின்ஸுக்கு ஒரு லவ்வர் கூட கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியல, நீ ரிஜெக்ட் பண்ணதுலேருந்து எனக்கு ஒருத்தரையும் டேட் பண்ண வரமாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோவும் புலம்பிட்டு இருக்கான். திரும்பவும் வேணா சீரிங் ஸ்குவாட் வந்துருடா அங்கே வந்து டேட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஜே எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ எல்லாருமே சிரிச்சு பேசி சந்தோஷமா இருந்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. நம்ம திரும்ப யூனிவர்சிட்டிக்கு போகலாமான்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணிட்டு திரும்ப யூனிவர்சிட்டி போறாங்க. அங்கே போன உடனே வந்துட்டு எல்லாருமே ஒன்னா போயிட்டு இருக்காங்க கப்புள்ஸா. அப்போ நம்ம ஜே ரோசி கை கோத்துட்டு போறாங்க, அதே மாதிரி ஜெரோமி ஜிசோ போறாங்க, அப்புறம் நம்ம ஹீரோயினும் ஹீரோ கை கோத்துட்டு போறாங்க, அப்புறம் ஜானும் ஜெனியும் கை கோத்துட்டு போறாங்க. இந்த மாதிரி கப்புள்ஸா போகும்போது நம்ம ஜோ மட்டும் அப்படி பின்னாடி தனியா போயிட்டு இருக்கான். ஒரு கப்புள்ஸ் கூட இருக்கக்கூடாது, ஒருத்தர் கூட டேட் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன ஸ்குவாட்ல இப்போ எல்லாருமே கப்புள்ஸ் ஆயிட்டாங்க. இப்போ வந்து திரும்பவும் அந்த ஸ்டேடியம்குள்ளே போகிறாங்க. அந்த ஸ்டேடியம்குள்ளே போனோடனே எல்லாருமே அப்படியே பழைய ஞாபகம்லாம் வருது. இந்த இடம் இன்னுமே மாறவே இல்லை, அப்படியே இருக்குன்னுலாம் சொல்லி இந்த பழைய விஷயங்கள்லாம் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருமே ஒன்றா உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு சிரிச்சு பேசிட்டு சந்தோஷமா இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் போயிட்டு ஸ்டேடியமே பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க தனியாக. அப்போ நம்ம ஹீரோ போயிட்டு என்னாச்சு இங்கே உட்காந்துருக்கேன்னு சொல்லி கேட்குறாரு. இந்த இடம் உனக்கு ஞாபகம் இருக்கா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஜூனியராக வந்தப்போ என்கிட்ட நீ பேசினேல, அப்போ நம்ம இப்படி தான் உட்காந்துருந்தோம், அன்னைக்கு மட்டும் நம்ம பேசாமல் இருந்திருந்தோன்னா என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல, அன்னைக்கு தான் நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. எனக்கும் அன்னைக்கு தான் உன்னை எனக்கு பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்றாரு. இப்போ நம்ம ஹீரோயின் அப்படியே மனசுக்குள்ளாரே பேசிக்கிறாங்க. அன்னைக்கு நான் சப்போஸ் உங்ககிட்ட பேசாமல் போயிருந்தேன்னா என் லைஃப் எப்படி மாறி இருக்குன்னு எனக்கு தெரியல, இந்த மாதிரி ஒரு பார்ட்னர் என் லைஃப்ல கிடைச்சா என் லைஃப்ல நான் இவ்வளோ முன்னேற முடியும்னு கூட எனக்கு தோணிருக்காது அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளாரே பேசிக்கிறாங்க. இப்போ எல்லாருமே டான்ஸ் ஆடலாமான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் நம்ம ஜோசி வந்து ஃபர்ஸ்ட் டைம் எழுதின சாங்குக்கு வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க.
எல்லாருமே அவ்வளோ ஹாப்பியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு சின்ன ரீகப் காட்டுறாங்க. அவங்க நம்ம ஹீரோயின் லைஃப்பில் நடந்த கஷ்டமான விஷயங்கள், சோகமான விஷயங்கள், அது போக எல்லாருமே நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணது, அவங்களுக்கு நடந்த சந்தோஷமான விஷயம்னு சொல்லிட்டு ஜாலியாக இருந்தது, ஃபன் பண்ணதுன்னு சொல்லி எல்லா விஷயமும் அப்படி சின்ன ரீகப் மாதிரி காட்டுறாங்க. அப்போ திரும்பவும் சீனியர்ஸும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ மாறி மாறி காமிச்சிட்டு இருக்காங்க. காலேஜ் படிக்கும்போது அவங்க எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்காங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தராக மாறி மாறி காமிச்சிட்டு இருக்காங்க. அப்போ காலேஜ் படிக்கும்போது அவங்க கண்ணில் இருந்த அந்த கனவு, ஆசை எல்லாமே இப்போ சக்ஸஸ் ஆகி அவங்க கண்ணில் அப்படியே முகம் ஃபுல்லாக அவ்வளோ சந்தோஷம் இருக்குது. அது எல்லாத்தையும் காமிச்சிட்டு கடைசியில் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் எல்லாருக்கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. யாரெல்லாம் எங்களை மாதிரியே லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாரையுமே நான் சியர் பண்ணுறேன், சீரப்புன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. இதோட இந்த ட்ராமா இங்கே முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த ட்ராமாவில் நிறைய எமோஷன், நிறைய ஃபீலிங்ஸோடு இருந்திருக்கும். எல்லா எமோஷனுமே போகிற அளவுக்கு தான் இந்த ட்ராமா இருந்திருக்கும். இந்த ட்ராமாவில் நான் எமோஷ்னலாக கனெக்டே ஆயிருந்தேன். ஏன்னா இவங்க அழுதாங்கன்னா நானும் அழுவேன். அந்த அளவுக்கு ஒரு ஃபீலிங்கோடு இருந்துச்சு இந்த ட்ராமா எனக்கு. இது உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா எப்பவும் போல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம இதே மாதிரி ஒரு நல்ல ட்ராமாவோட மீட் பண்ணலாம். பை மக்களே.